ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எல்ஐசியில் இருக்கிற ஜீவன் ஆனந்த், அதாவது டேபிள் நம்பர் 915 இந்த ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீவன் ஆனந்த் 915 இந்த டேபிள் நம்பர் 915 ஸ்கீம்னா என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இதோடைய மெயின் ரூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் என்ன சம் அஷ்யூர்ட் வேல்யூ சூஸ் பண்ணுறீங்களோ ப்ளஸ் அதுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸும் இந்த ஸ்கீம்ஸில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பை கவர் பண்ணுற மாதிரி உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஜீவன் ஆனந்த் 915க்கான ஸ்கீமுடைய மெயின் ரோல். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசுலேருந்து 50 வயசு மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 50 வயசு. ஸோ மெச்சூர்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 75 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாலிசி டேர்மில் 2 டைப் ஆஃப் பாலிசி டேர்ம் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கான பாலிசி டேர்ம் இருக்குது. அடுத்தது 15 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 35 இயர்ஸ்க்கான பாலிசி டேர்ம் இருக்குது. 15 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சம் அஷ்யூர்டு வேல்யூ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 லேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். மினிமம் 1 லேக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூ தான் உங்களுக்கான ப்ரீமியம் வேல்யூ வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சம் அஷ்யூர்டு வேல்யூ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ட் ஆஃப் தி மெச்சூர்டு வேல்யூவில் அதுக்கான போனஸ் வேல்யூ, ஸோ எக்ஸ்ட்ரா போனஸ் வேல்யூயும் கால்குலேட் பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரீமியம் பேயிங் மோடு. ப்ரீமியம் பே பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி இருக்குது, ஆஃப் இயர்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, மந்த்லி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். இப்போது ஒரு 15 வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து 15, 20, 25, 30, 35 இந்தமாரி 5 இயர்ஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 15 வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், 20 வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 20 வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ஸோ என்ன ப்ரீமியம் டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் ஈவனாக நீங்கள் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணணும். 15 வருஷம் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். ஸோ மெச்சூர்டு வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் அஷ்யூர்டு வேல்யூவாக உங்களுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் அந்த வேல்யூவுக்கு போனஸ் வேல்யூ வந்து ஒரு டிக்ளரேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 1000 இப்போது சம் அஷ்யூர்டு வேல்யூ ஒரு 5 lakhs சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 lakhsல எத்தனை 1000 rupees இருக்கோ ஒவ்வொரு 1000 rupeesக்கும் 45 அல்லது 50 rupees அப்படின்றது ஒரு வச்சுருப்பாங்க. அந்த வேல்யூ சேர்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் வேல்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மெச்சூர்டு வேல்யூக்கு அப்புறமா கிடைக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமா இந்த வேல்யூ எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் கவரும் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து லைவாக இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் இந்த பாலிசி எடுக்கும்போது அந்த பாலிசிதார் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து சூஸ் பண்ணாங்களோ அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூவும் கிடைக்கும். ப்ளஸ் அந்த போனஸ் வேல்யூவும் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் மெச்சூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃபும் அவங்களுடைய கவரேஜ் இருக்குது. லைஃப் கவரேஜ் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லைஃப் கவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 10 lakhs வந்து அவங்களுடைய நாமினிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அவங்களுடைய பாலிசி எடுக்கிற அந்த பாலிசி டேர்மில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ சம் அஷ்யூர்டு வேல்யூ ப்ளஸ் போனஸ் வேல்யூ எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் அவங்களுடைய லைஃப் கவரேஜும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரண்டர் ஆப்ஷன். ஸோ சரண்டர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே போல் 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து தாராளமாக சரண்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு, அடுத்தது அதுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் வேல்யூவும் சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் அண்ட் செக்ஷன் 80G படி உங்களுக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டிடெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெச்சூர்டாக நீங்கள் எடுக்கும்போது எடுக்கிற அந்த வேல்யூவுக்கும் ஸோ டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட்
அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவரேஜும் இருக்குது இதில். ஸோ அதாவது ஆப்ஷனல் ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் டேட்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிசபிலிட்டிஸ் இந்தமாரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ஷனல் ரைடு இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து விட்டுடலாம். அடுத்தது ஸோ எதுக்காக ஜீவன் ஆனந்த் இந்த 91 டேபிள் நம்பர் 915 சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டூயல் பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் லைஃபை கவர் பண்ணுற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான சேவிங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான சேவிங்ஸை நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இல்லாத பொழுதும் ஸோ உங்களுடைய லைஃப்பை கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஹோல் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் கிடைக்கிற நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் வந்து 20 இயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதும் 20 இயர்ஸ். சம் அஷ்யூர்டு வேல்யூவாக நீங்கள் 10 lakhs வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இதுக்கான 10 lakhsக்கான மந்த்லி ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 4,500லேருந்து 5,000க்குள்ளே உங்களுடைய பேஸ் ஆன் ஏஜ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ டோட்டல் நீங்கள் வந்து அந்த 20 வருஷத்துக்கும் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 12 lakhs வரைக்கும் பே பண்ணியிருப்பீங்க, அதாவது 20 வருஷத்துக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சம் அஷ்யூர்டு வேல்யூவாக ஒரு 10 lakhs கிடைக்கும். ஸோ நம்ம போனஸ் வேல்யூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 1000 rupees, அதாவது 1000 ஒவ்வொரு 1000க்கும் 50 rupees அப்படின்ற கேல்குலேஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 lakhsலேருந்து 9 lakhsக்குள்ளே கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு சம் அஷ்யூர்டு வேல்யூ இந்த போனஸ் வேல்யூ வந்து 9 lakhs 8 lakhs அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 18 லட்சம் கிடைக்கும். அடுத்தது இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்களுடைய எல்ஐசியுடைய ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 லட்ச ரூபா 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் வேல்யூம் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது 20 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து, அதாவது 18 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்டு வேல்யூக்கு அப்புறமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் இறந்துட்டீங்க, அந்த மெச்சூர்டு வேல்யூக்கு அப்புறமும் அந்த மெச்சூர்டு வேல்யூ எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாமினிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குமார் அப்படின்றது அவருடைய ஏஜ் வந்து 30, பாலிசி டேர்ம் வந்து 20 வருஷத்துக்கு எடுக்கிறாரு அப்படின்னா ஸோ மந்த்லி ப்ரீமியம் வந்து 5,000 பே பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு வேல்யூவாக ஒரு 10 லட்ச ரூபா சூஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த போனஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு வேல்யூ தனியாக இருக்குது, போனஸ் வேல்யூ வந்து ஒரு 8 lakhs to 9 lakhs அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னபடி. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 18 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா அந்த 20 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ சம் அஷ்யூர்டு வேல்யூ 10 lakhs. ஸோ டோட்டலாக அந்த போனஸ் வேல்யூ ஒரு 8 lakhs, அடுத்தது அடிஷ்னல் போனஸாக ஒரு 2 lakhs அப்படின்னா ஸோ 20 lakhs வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதில் லைஃப் கவர் ஆஃப்டர் மெச்சூரிட்டி, அதாவது இன்கேஸ் இது அந்த பாலிசிதார் இறந்துட்டாங்க, ஸோ ஆஃப்டர் மெச்சூரிட்டி வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபைனலாக இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ 10 lakhs வந்து அவங்களுடைய நாமினிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் டியூயல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நினைக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.